வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி மாநாட்டில் அண்ணாமலை பேசினார்ல நேற்று, கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் பேசினார். அண்ணன் பேசினது எல்லாத்துலேயும் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உடன்பாடு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இசட் செக்யூரிட்டியை பற்றி அண்ணாமலை பேசியிருந்தார். மத்திய அரசாங்கம் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்களே, பிஜேபியை விட்டு விலகின உடனேயே இசட் பிரிவு பாதுகாப்பு வேண்டாம், அதை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அண்ணாமலை கடிதம் எழுதினார். அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பாஜக தொண்டர்கள், அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பதிவுகள் போட்டாங்க. இப்போது மத்திய அரசாங்கம் பிஜேபியை விட்டு அண்ணாமலை விலகினதுக்கு அப்புறமும் அண்ணாமலைக்கு வழங்கிய இசட் பிரிவு பாதுகாப்பை வாபஸ் பெறாமல் இருக்காங்க. அதுதான் பிஜேபியுடைய குவாலிட்டியும். இந்நேரம் பிஜேபி இடத்துல காங்கிரஸ் இருந்திருந்தா அடுத்த 1 மணி நேரத்தில் இசட் பிரிவு பாதுகாப்பை திரும்ப வாங்கியிருப்பாங்க. ஆனால் பிஜேபி அப்படி பண்ணலை. நேற்று மாநாட்டில் எதுக்காக இசட் செக்யூரிட்டியை வாபஸ் வாங்குங்கன்னு நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாக இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறவங்களை ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள சுற்றி பாதுகாப்பு வளையங்கள் இருக்கும். மக்களோடு மக்களாக நான் இருக்க விரும்புகிறேன், என்னை டக்குன்னு யாராவது ரீச் பண்ணணும்னு நினச்சா உடனே என்னை ரீச் பண்ணணும். இசட் செக்யூரிட்டினால சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நேற்று மாநாட்டில் அண்ணன் பேசியிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் எதனால் ஒருத்தங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க? பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அண்ணனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பிஜேபியை விட்டு விலகின உடனே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு கடிதம் எழுதிய பிறகும் இன்னும் மத்திய அரசாங்கம் அந்த இசட் பிரிவை திரும்ப பெறலை. அப்போனா அந்த இசட் பிரிவுடைய அத்தியாவசியம் என்ன அப்படிங்கிறத உணர்த்துது. அதனால பாதுகாப்பு விஷயத்தில் அண்ணன் காம்ப்ரமைஸ் செஞ்சுக்க கூடாது, எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், அதனால எப்போதும் இசட் பிரிவு பாதுகாப்போட நீங்கள் இருக்கணும். மத்திய அரசாங்கம் சும்மாலாம் இசட் பிரிவு செக்யூரிட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அத்தியாவசியம் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அதனால அதை நீங்கள் எப்போதும் போல ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் பதிவுகள் போடுறத கேள்விப்படுறோம். இது 1. 2வது என்ன பார்க்க போகிறோம்? வியட்நாமில் படகு விபத்து ஏற்பட்டுச்சுல, 15 இந்திய சுற்றுலா பயணிகள் இறந்து போனாங்க. அந்த 15 பேரில் 10 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க. சுற்றுலா போகும்போது படகு கவிழ்ந்து விபத்து. இப்போ இறந்து போன 15 பேருடைய உடல் இன்று இந்தியா திரும்புகிறது. இன்னைக்கு இந்தியா வருதான் மத்திய அரசாங்கம். ஏன்னா நிறையா ப்ரொசீஜர் இருக்குது, வெளிநாடுகளில் இறந்து போனால் அந்த பாடி சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. மத்திய அரசாங்கம் தலையிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சு இப்போ மிக விரைவாக அது நாடு திரும்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? டிஎம்கே உடைய முன்னாள் மினிஸ்டர் தாமோ அன்பரசன் இருக்கார்ல, அவருக்கு எதிராக ஒரு புகார் முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன புகார்னா, ஆலந்தூர் இருக்குல்ல, சென்னை ஆலந்தூரில் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு, ஒப்பந்த காலத்தை தாண்டியும் அந்த நிலத்தை காலி செய்ய மாட்டாரு, இருக்கிறதுக்கும் வாடகை தர மாட்டாரு, யூஸ் பண்ணுறதுக்கும் வாடகை தரல, ஒப்பந்த காலம் முடிச்சும் காலி செய்யலை அப்படின்னு நில ஆக்கிரமிப்பு புகார் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ காவல்துறை தாமோ அன்பரசன் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே டிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் மீது, பல அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. ஏவா வேலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ்லாம் பிறப்பிச்சாங்க. ஹைகோர்ட்டு அந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணிட்டாங்க. இதனை எதிர்த்து, ஹைகோர்ட்டுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். அதனால டிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக டிவிகே கவர்மெண்ட் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ தாமோ அன்பரசன் மீதும் நடவடிக்கை பாயும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.